இந்திய மண்ணுக்கு எதிராகவும் இந்தியாவுடைய வளர்ச்சியையும் இந்திய மலைவாழ் மக்களுடைய நலனை சீர்குலைக்கும் வகையிலும் செயல்பட்டு வந்தது நக்சல் கூட்டம். இந்தியாவுடைய சட்டத்துக்கு உட்படாம மக்கள் மீதும் பாதுகாப்பு படையினர் மீதும் ஆயுத தாக்குதல் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுதான் இந்த நக்சல் கூட்டத்தோட தலையாய வேலை. இந்தியாவோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற இந்த பிசிறுகளை களை எடுத்தது மோடி அரசு. நக்சல்களை வெறும் அழித்தொழிப்பு மட்டும் செய்யாம மீண்டு சமூகத்துல வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இதுக்காக மோடி அரசுக்கு மக்கள் மத்தியில பெரும் ஆதரவு கிடைச்சிருக்கு. ஆனா இங்க இருக்கிற இடதுசாரி கட்சிகளுக்கு தான் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தா பிடிக்காதே. எப்பவுமே இந்திய மக்களுக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரா செயல்படுற சக்திகளுக்கு ஆதரவளிக்கிற அதே வேலையை தான் இப்பவும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நக்சல்களுடைய அழித்தொழிப்பு நடவடிக்கைக்கு எதிரான பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வராங்க. பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்ற ஒரு கட்சியோட தலைவரை வானத்திலிருந்து குண்டு போட்டு கொன்னுட்டு நாங்கள் எல்லாம் வீரர்கள் பீத்திட்ட இவங்க வீரர்களா கோழைகளா? இப்படி நம் மண்ணில் இருந்து கொண்டு நம் மண்ணை சிதைக்க செயல்பட்ட நக்சல்களுக்காக பிரச்சாரம் செய்து வரும் இவர்களுக்கும் இந்திய மண்ணுக்கு எதிரான பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை.